ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா ஒரு கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேங்க. அதை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்ததும் நம்ம எடுத்து செப்ரேட்டாக வச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா பாவக்காயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் எண்ணெய் ஒரு துளியும் கூட பிடிக்காதுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பாவக்காய் பொரிச்ச எண்ணெயில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததும் இது கூடவே வந்துட்டு பாவக்காயும் போட்டுக்கோங்க. பாவக்காயும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பாவக்காய் வதங்கி வந்ததும் இது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு பாவக்காய்க்கு பிடிக்கிற அளவுக்கு, இது கூடயே வீட்டில் அரைச்ச 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் போட்டுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் விட்டு எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா ஒரு அட்டகாசமான கசப்பில்லாத பாவக்காய் பொரியல் ரெடிங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.